வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது வருணன் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகா தமிழ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே தண்ணிக்காக நடக்கக்கூடிய ஒரு வார் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை போகும். ஆக்சுவலாக நார்த் மெட்ராஸை சேர்ந்த ரெண்டு கேங், ஒன்று ராதா ரவிது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சரண்ராஜ்து. இவங்க ரெண்டு பேருமே வாட்டர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஏரியாவோட மொத்த வாட்டர் கண்ட்ரோலுமே இவங்க கிட்ட தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கும். இவங்க ஏரியாவில் இவங்க தண்ணி கேன் போட மாட்டாங்க, அதே மாதிரி இன்னொருத்தங்க இன்னொரு ஏரியாவில் போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை இவங்க ரெண்டு பேரும் இன்ஃபேக்ட் ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கேங்கில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அதை சரியாக மெயின்டைன் பண்ணாதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. மெட்ராஸ், வட சென்னை இந்த மாதிரியான ஸ்டைலில் நார்த் மெட்ராஸை மையமாக வச்சு ஒரு மூவி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இனிஷியல் சீக்வன்சஸ்லாம் ஓரளவுக்கு நீட்டாகவே மேட்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு கேங்கை டிஃபைன் பண்ணுறது, அவங்களுக்கான அந்த லீடரை சொல்கிறது, இது எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. ராதா ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ரோல் இதில் கொடுத்துருப்பாங்க அண்ட் ரொம்ப நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸையும் வெளிப்படுத்தியிருப்பாங்க. ராதா ரவிக்கும் சரண்ராஜுக்கும் எப்போ அந்த கிளாஷ் வரப்போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை இந்த படத்தோட மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் வரைக்கும் கடத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் எண்டு வரைக்குமே அது வரவே வராது. அதுதான் ஒரு கடுப்பான விஷயம். அண்ட் இந்த கதையை வேற மாதிரி கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க ஒரு வேளை. அது ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த கான்ஃப்ளிக்டே பெருசாக ஒட்டவே இல்லை. அதை சுற்றி நடக்கக்கூடிய ரிவெஞ்சு அதுவும் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு இம்பாக்டையும் கிரியேட் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் இதில் ஹீரோ கேரக்டரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு இதில் தான் இருப்பார். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் மட்டும் ரிவெஞ்ச் இருப்பார் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரியான ஒரு ரோல் தான். அவரை காட்டும் போதே என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் கெஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ப்ரெடிக்டபுளாக எடுக்கப்பட்ட ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா தான். பட் கண்டிப்பாக இன்னுமே பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் அண்ட் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான வேலை அந்த கிளாஷை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஓவரால் டைம் இருந்தால் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.4 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.